அந்த தங்கைக்கு தம்பிக்கு நான் சொல்லுவேன், வெல்வது மட்டுமே வெற்றி இல்லை. இங்கே நான் ஒரே ஒரு கோட்பாட்டை நீ உள்வாங்கிக்கணும், என் பிள்ளைகள், வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுவன் தான் சரியான வீரன். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்த களத்தில் தேர்தலில் நிற்பது, போட்டி போடுவதே மாபெரும் வெற்றி தான். ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல் செய்ய நம்ம வந்ததே அதுவே வரலாற்றில் பெரும் புரட்சி தான், மாற்றம் தான், வெற்றி தான், வெற்றி தான். இவர்களால் தனித்து நிற்க முடியாது, அதிலே தோத்து விட்டார்கள். பிறகு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, அதிலே தோற்று விட்டார்கள். நாம் தனித்து நிற்போம், ஒரு ரூபாய் காசு இல்லாமல் மக்களோடு களத்திலே நிற்போம். அதில் நமக்கிடையாளவர்கள் இந்திய பெருநிலத்திலே நாம் மட்டும்தான். அப்ப நாம தான் வெற்றியாளர்கள், நாம தான் வெற்றியாளர்கள். இதெல்லாம் விட 8 விழுக்காடு 16 ஆகும், 16 36 ஆகும், 36 42 ஆகும், நாடு நமதாகும். அதில் நடக்க தான் போகுது. தம்பி இங்க பாரு, ஒரு நாள் திடல்ல நாம மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்க போறோம், ஒரு பய பக்கத்தில் வரமாட்டான். எங்க ஐயா ஒருத்தர் டிஎஸ்பியா இருந்து ஓய்வு பெற்றார். என்னோட ஒய்எம்சியில் ஜெகதீஷுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்எம்சியில் பயிற்சிக்கு வருவார். அவர் வயசாயிருச்சு, 80 வயசு. ஆனால் 100, 200, 400 ஓடுவார். உன்னால் நம்ப முடியுதா? பாரு, எங்கள் அளவுக்கு பயிற்சி எடுப்பார். அவரு அம்பத்தூர்ல இருக்கிறார். அவரு அங்கிருந்து ஒரு பேருந்து மாதிரி, இன்னொரு பேருந்து மாதிரி சரியா 6 மணிக்கு ஒய்எம்சிக்கு வந்துடுவார். வந்து பயிற்சி எடுப்பார். அப்போ உலக அளவில் நடக்கிற போட்டிகள்லாம் போவார். அவர் எல்லா மையங்களுக்கும் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டாரு, ஓய்வூதியம் வருது. அதோட ஒரு பெரிய தொழிற்சாலையில் வாயில் காவலர். இந்த காசை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டு போட்டியிலையும் போவார். குறிப்பாக மலேசியாவில் சர்வதேச உலக அளவில் போட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இது காம்படிஷன், இதில் இந்த ஐயா போகிறாரு. போனபோது 100 மீட்டரில் கால் வச்சு நிற்கிறாரு. யாருமே இல்லை இந்த கோர்ட்டில், அவர் மட்டும் நிற்கிறாரு. அவரை வென்றதா அறிவிச்சிருது, போயிடுறாரு. அதுக்கப்புறம் 200 அவர் மட்டும்தான் கோர்ட்டில் போய் ஒரு மார்ச் நிற்கிறாரு. ஒருத்தனும் இல்லை, நீ தான் வென்றாயின்றாங்க. 400 ஒருத்தனுமே வரல. 80 வயசுல எவங்க ஓடுவேன்? 3 பதக்கத்தையும் போட்டு மறுநாள் ஒய்எம்சிக்கு வர்றாரு. ஒரு நாள் எல்லா பதக்கத்தையும் நாம தான் வெல்ல போறோம். நீ ஒருத்தனு கூட ஓடி வர போறது இல்லை. நீ ஏன் கவலைப்படுற தம்பி? இந்த புரட்சி கிளர்ச்சியெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிற? லெலின்ட்ட கேட்குறாங்கல்ல, என்ன லெலின் புரட்சிங்கிற, அது எப்பத்தான் வரும்னுட்டு. அவன் சொல்றான், டேய் இது தனி ஒரு மனிதனின் கட்டளைக்கு பிறக்காது புரட்சி. புரட்சி வா அப்படின்னு சீமான் சொன்னா, அது இந்திய நாட்டின் அதிபர் சொன்னா அப்படிலாம் வராது. அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகச்சூழல், புறச்சூழல், வெளிநாட்டு அழுத்தங்கள், உள்நாட்டு கிளர்ச்சி, உள்நாட்டு நெருக்கடி, இதெல்லாம் சேர்ந்துதான் புரட்சி உருவாகுங்கிறான். அப்ப அது எப்பதான் வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களாகவே புரட்சி செய்ய தொடங்குவார்கள். அது இலங்கையில நடந்துச்சு, இங்க நடக்கும் விரைவில். இப்ப தண்ணி இல்லை, அரிசி பருப்பு விலை ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, மின்கட்டணம் உயர்ந்துருச்சு, எரிகாற்று ஊர்ல விலை ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, எல்லாம் ஏறிடுச்சு. நீ வாழ முடியாதுங்கிற சூழலை வரும்போது இப்ப எல்லாம் கைகட்டி காசு வாங்கிட்டு நீ ஒரு நாள் கை நீட்டி அடிப்பா பாரு, அதுதான் புரட்சி. இது எவ்வளவு நாள் ஆகும்? நாளைக்கு கூட நடக்கலாம், நாளை மறுநாள் கூட நடக்கலாம். ஆனால் நடக்கும், உறுதியா நடக்கும். அன்னைக்கு யார் நிற்பா புரட்சியாளரோடு? நாங்க தான் நிற்போம். நிச்சயமாக இந்த நிலத்தில் ஒரு புரட்சி உருவாகும். அதற்கு தலைமை ஏற்க என் தம்பி தங்கைகள் தயாராக இருங்கள். இவர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வைத்திருப்பார்கள், ஹெலிகாப்டர் வைத்திருப்பார்கள், எல்லா நாடுகளிலும் தீவு வைத்திருப்பார்கள், எல்லா நாட்டு வங்கி கணக்கிலும் பணம் வைத்திருப்பார்கள். உடனே பறந்து போய் எங்க இருக்கிறான்னு தெரியாது ஒளிந்து கொள்வார்கள். இதுதான் ராஜபக்சே கோத்தபாயக்கு நடந்தது. இங்கே இருக்கிற அதிபர்களுக்கு நடக்கும்.
இங்கிலாந்தில் தேர்தல் தங்கச்சியில் வென்றிருக்கார்கள். அவர்களுக்கு என் தங்கச்சி உமா குமரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தோல்வியடைந்த தங்கைக்கும் தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிருஷ்ணி ஸ்ரீதரனுக்கும் தம்பி ஜாகிருஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இம்முறை தோற்றால் என்ன, அடுத்த முறை வென்று விடுவோம், அவ்வளவுதானே. உலகெங்கும் நம்மளை திரும்பி பார்க்குது. 3 தமிழ் பிள்ளைகள் போட்டியிட்டார்கள் பிரிட்டனில்ங்கிறது ஒரு வரலாற்று பெரும் மாறுதல் தானே. ஏன் இதை சொல்றேன்னா, நீ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு, டிஜிட்டல்லாம் பேசினியே. 4ஆம் தேதி காலையில் தேர்தல் வாக்குப்பதிவு, மாலையில் முடியுது. உடனே எண்ணி பாரு, இரவோட இரவா எண்ணி இவர்தான் இங்கிலாந்தின் பிரிட்டனின் பிரதமர்னு அறிவிச்சிட்டா. அப்படி கெய்ர் ஸ்டார்மர் தான் பிரதமர் என்று அறிவிச்சுட்டான். நீ தேர்தல் வச்ச, ஒரே நாடு ஒரே தேர்தல், அது அப்புறம் புடுங்கு. நீ இப்போ புடுங்கினதை பாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல். சரி, மேற்கு வங்கத்தில் 7 கட்டம், பீகாரில் 7 கட்டம், அசாமில் 14 தொகுதி தான், அதுக்கு 3 கட்டம். எங்களுக்கு புதுச்சேரி உட்பட்ட 40 தொகுதிக்கு ஒரே கட்டம் தேர்தல். 44 நாள் டிஜிட்டல் இந்தியாவில் பெட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் தூங்குதுங்க. அது டிஜிட்டல் எண்ணியல், இவிஎம் எந்திரம், வாக்கு எந்திரம், தட்டுனா கட 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 கடன்னு எண்ணி சொல்லிடும். அதுக்கு 44 நாள். ஒரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் 234 ஒரு தொகுதியில 10ஆம் தேதி வாக்குப்பதிவு. எண்ணியல் இந்தியா 10ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே தட்டி உடனே கடகடன்னு சொல்லிடலாம், இவன் தான் எம்எல்ஏ, இவன் தான் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டிக்கு சொல்லிடலாம். ஆனால் 2 நாள் பெட்டியை ஒரு இடத்துல பூட்டி வச்சு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சு சாம்பிராணி வச்சு அதுக்கப்புறம் 13ஆம் தேதி தான் எண்ணுவாங்க. அதுவரை நீங்க எங்க வர, புடுங்க போறியா, புள்ள இருக்க போறியா, எங்க வர? நீ எதுக்கு வெக்கம் இல்லாம எண்ணியல் இந்தியா டிஜிட்டல் டெவலப்லாம் பேசுற? அது அவ்வளவு பெரிய நாட்டுக்கு சரச்சரன்னு எண்ணி வேக வேகமா எண்ணி ஒரே நாள்ல தேர்தல் முடிவை அறிவிச்சுட்டு போயிட்டான். வாக்குச்சீட்டு முறை என்ன பிரிட்டனை விட நீ பெரிய வளர்ந்த அப்படி இதாயிட்டியா சொல்லு. அவன் இந்த இதுக்கு வரலையே, இந்த வாக்கு எந்திரத்துக்கு வரலையே. உனக்கு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான், இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் 2 பேரும் சேர்ந்து தான் கொலாபரேஷன்ல தயாரிக்கிறான். அதை தயாரிக்கிறவன் ஜப்பான். அவனே வாக்குச்சீட்டு முறையில் தான் இருக்கான். அவன் தயாரிச்சு ஒந்தலையில் கட்டிட்டு அவன் வாக்குச்சீட்டில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். நீ வர மாட்டேங்கிறியே. ஒரு சின்ன ஊர் விற்கிற வண்டி 10ஆம் தேதி ஓட்டு, 10ஆம் தேதி என்ன, சரி 11 என்ன, ஏதோ ரொம்ப நாள் பசியோடு இருந்து உறங்காம தூங்காம இருந்தால் ஒரு நாள் தூங்கிட்டு வந்து என்ன, அதுக்கு 2 நாள் 13ஆம் தேதி ஏன் என்ற? ஐயோ, இதை ஒழிக்கணும்டா, இதை மாற்றணும். உலகத்தில் 2 நாடு தாண்ட அந்த பெட்டியை வச்சுட்டு அழுகுது. ஒன்று நைஜீரியா, இன்னொன்று இந்தியா. வேற எந்த நாட்டில் இருக்கு சொல்லு? இதை இதுக்குள்ள ஹேக் செய்திட முடியும்னு நம்ம சொல்லும்போது நம்ப மாட்டேன்ட்டான். அந்த முகநூலின் உரிமையாளர் இருக்கிறார் எலன் மாஸ்க், அவர் சொன்ன உடனே அது அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருங்கிறான். நீ தாமஸ் ஆல்வா எடிசனே சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். எப்படி எங்க மக்கள் இறைதூதர் இயேசுபிரான் திமுகவுக்கு போடாதீன்னு சொன்னாலும் கிறிஸ்தவ மக்கள் நீங்க இயேசுவே இல்லை, நீங்க இறைதூதரே இல்லைன்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் தயவு செய்து திமுகவுக்கு போடாதீங்கனாலும் நீங்க நபிகளே இல்லை, நீங்க இறைதூதரே இல்லை என்று சொல்லுவாங்களே ஒழிய, இப்ப கூட போய் கேள, இந்த இடைத்தேர்தல் ஆத்தாடி மோடி வந்துட்டாருமா, அம்மா வந்துட்டாரு. 2014 சீமானுக்கு போட்டால் மோடி வந்துட்டார். 2019 நாம் தமிழர் சீமானுக்கு போட்டால் மோடி வந்துட்டார். 2024 சீமானுக்கு போட்டால் மோடி வந்துருவார். அவருக்கு போடாத வந்துட்டார். தம்பி, குழந்தைக்கு பாட்டு பாடி சோறு ஊட்டுவது, கதை சொல்லி சோறு ஊட்டுவது, குயிலை காட்டி மயிலை காட்டி சோறு ஊட்டுவது, நிலவை காட்டி சோறு ஊட்டுவது,
இந்த 15 வருஷமா இந்த திமுக காரன் மோடி பூச்சாண்டியை காட்டி சோறு விட்டுக்கிட்டு இருக்கான். பூச்சாண்டி குடிச்சு கொடுத்துருவா, பூச்சாண்டி குடிச்சு கொடுத்துரு. ஒரு கொள்கைக்காரன், ஒரு கோட்பாட்டை கொண்ட வீரன், நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதரா, வெல்லாதரா, வளராதரா, அவன் தான்டா வீரன். நான் சொல்றேன், என்கிட்ட அதிகாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. நான் தமிழர் படையோடு இந்த நிலத்தில் நிற்கிற வரை பிஜேபி வளராது, வாழாது, வெல்லாது. தமிழ்நாட்டில் வெல்லாது. நாட் ஒன்லி பிஜேபி, காங்கிரஸ் தான். திராவிடம் இருக்கிறவர் தான் தோல்ல ஏறுவ. நான் ஜெயிச்சிட்டேன், என் எல்லையில இல்லை. நீ என் நிலத்திலே நீங்க ஆள் வைக்க முடியாது. ஒத்த ஓட்டு உனக்கு கிடையாது. இவனுக்கு என் இனம் செத்ததை பத்தி இவன் சாகிறத ரசிப்பான். தமிழன் செத்து கிடக்கும் போது இவன் பிறந்த நாள் கொண்டாடுவான், பிரியாணி சாப்பிடுவான். ஏன்? என் ரத்தம் வேற, ரத்தம் வேற. 20 பேர் ஆந்திர காடுகளை சுட்டு போட்டான், செத்து கிடந்தான். கண்டனம், கருத்து, ஆர்ப்பாட்டம், போராட்டம். சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கண்டனம், ஒரு இழப்பீட்டு தொகை. ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிருக்கு இல்லையாடான்னு. ஒரு பயம் அந்த நிலத்தில் கேட்கல. என்னை தவிர எவனும் பேசல. இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமையான இனம். அடிப்படையை, அமைப்பை, அரசியலை நாம் மாற்றணும். ஆளை மாற்றி, ஆட்சியை மாற்றி பயனில்லை. இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கை, இந்த தொழிற்கொள்கை, இந்த நீர் மேலாண்மை, இதிலெல்லாம், இந்த நீர் கொள்கை, இதிலெல்லாம் நீ இருந்தீன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பா வந்தாலும் இந்த கேவலத்தில் தான் ஆட்சி இருக்கும். என்ன பண்ணும்? அமைப்பை மாற்றணும். பொருளாதார கொள்கையை மொத்தமாக மாற்றணும். தண்ணீர் விற்பது தனியாருக்கு இல்லை, பேன் இட். நோ பிளாஸ்டிக், நோ பாலித்தீன், பேன். அப்ப என்னவா? மறுபடி துணி பைக்கு வா, மறுபடி துணி பைக்கு வா, கோணி சாக்குக்கு வா. அதான கொண்டு போன, அதான பண்ண. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா ரத்தம் வாங்க போவாங்க, கறி வாங்க போவாங்க, குடல் வாங்க போவாங்க. எங்கள் அம்மாட்ட தூக்கிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் கறியை கொண்டு வருவாங்க. அங்கே வாழலையில் கட்டி கொண்டு வருவாங்க. அங்கே பனை ஓலையில், மட்டையில், பனை ஓலையில் அந்த மட்டையை பிடிச்சா அதில் கட்டி கொண்டு வருவோம். பட்டையை பிடிச்சா அதில் கொண்டு வருவாங்க கறியை. அப்படித்தான். உனக்கு நொடங்கட்டுறது எப்படி வந்தது தெரியுமா? அந்த வரலாறு தெரியுமா? கால் எலும்பு, கை எலும்பு உடஞ்சிட்டா அப்படி கட்டினான் தெரியுமா? நம்ம முன்னவனில் ஒருத்தன் கசாப் கடையில் கறி வாங்கியிருக்கான். கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் கூறு வெட்டி வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வெட்டி தானே கொடுப்பான். அதை ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு செடியில் ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து, பெரிய இலையை அதில் உள்ள வச்சு சுற்றி கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரித்தா எல்லா கறியும் மொத்தமாக ஒட்டிக்கிடுச்சு. என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான், ஒட்டிக்கிடுச்சான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சாம்பாரு. அவன் தாண்டா பெரிய டாக்டர், MBBS இல்லை, MS, MD. அவன் தாண்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து பிடிச்சிட்டான். அதில் இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது. காஃபி எப்படி கண்டுபிடிச்சா? அந்த மாதிரி ஐயா இறையன் எழுதியிருக்காரு, 10,000 மைல் பயணத்தில் படி. ஆடு மச்சிக்கிட்டு இருக்கான் காட்டில் ஒருத்தன். ஆடு என்ன பண்ணுது? இவன் உட்கார்ந்தானே இருப்பான், ஆடை காட்டுக்குள்ள விட்டு அந்த செடிகளை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடுகள் வந்து துள்ளுது, அப்படி ஓடுது. என்னடா இந்த ஆட்டுக்கு ஆயிடுச்சுன்னு ஓடி போய் பார்க்குறான். இல்லை என்ன பிரச்சனை? அங்கே மேயிற ஆடு அமைதியாக இருக்கு, இங்கே மேயிற ஆடு, இந்த இடத்துல இந்த செடியை மேயிற ஆடு மட்டும், இந்த இடத்துல இந்த செடியை மேயிற ஆடு மட்டும் இவ்வளவு துள்ளுது. என்னன்னு பார்த்தா அந்த இலையில ஏதோ இருக்குடா, அந்த செடியில் ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதான்டா காஃபி. இப்படித்தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிருக்கான். அது மாதிரி